Alright, so நம்ம இந்த செஷன்ல பார்க்க போறது one of the VPN technology named as Get VPN. Get VPN என்ன, அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, அது எப்படி கான்ஃபிகர் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி லேண்ட் டு லேண்ட் VPN, ஏதாச்சும் பாலிசி பேஸ்ட் VPNல ஒர்க் ஆகிறத பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா MGRE, GRE பேஸ்ட் அதாச்சும் ரவுட் பேஸ்ட் VPN பார்த்துருக்கோம். ஸோ மல்டிபாயிண்ட் GRE பார்த்துருக்கோம், DM VPN பார்த்துருக்கோம், அதோட ஃபேஸஸ் கூட பார்த்துருக்கோம், DM VPN ஃபேஸஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது Get VPN. ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Get VPN என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல் கான்ஃபிகரேஷனையும் ஒரு டிவைஸ்ல நீங்க கான்ஃபிகர் பண்ண மாட்டீங்க. ஒரு சர்டைன் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்க ரவுட்டர்ல சேவ் பண்ணி வச்சுட்டு மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சர்வர்ல இருந்து ஃபெட்ச் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்க ஒரு ஃபேஸ் 1 ரிலேட்டட் ஒரு சர்டைன் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்க ரவுட்டர்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ரவுட்டருக்கும் அந்த கீ சர்வருக்கும் அத்தன்டிகேட் பண்றதுக்கு பேசிக்கா தேவைப்படுற விஷயங்கள் மட்டும்தான் உங்களோட டிவைஸ்ல இருக்கும். மற்றபடி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்க சர்வர்ல இருந்தா நீங்க ஃபெட்ச் பண்ணி எடுப்பீங்க. அந்த சர்வர் நேம் ஜென்ரலா கீ சர்வர்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கீ சர்வர்ல தான் இருக்கும். அந்த கீ சர்வர்ல இருந்து தான் உங்க என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும், இட்ஸ் பேசிக்கலி என்கிரிப்ஷன், என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்வர்ல இருந்து ஃபெட்ச் பண்ணி தான் உங்களோட IPsec ஃபார்ம் ஆகும். ஓகே, இன்னும் கிளியரா சொல்லணும்னா இப்போ அந்த டோபாலஜியை கன்சிடர் பண்ணிக்கோங்க. So let me take a screenshot of it. Okay, so இப்போ இந்த டோபாலஜியை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கு பாருங்க, இதுதான் கீ சர்வர். ஓகே, ஸோ இப்போ எப்படி இதோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேசிக்கா உங்களோட IPsec ஒர்க் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2. ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஃபேஸ் 1 வந்து உங்களோட கீஸ் எக்ஸ்சேஞ்சுக்காக ப்ராசஸ், அண்ட் ஃபேஸ் 2 வந்து உங்களோட டேட்டாக்காக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, இந்த ஃபேஸ் 1 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே, ஓகேவா, இந்த ஃபேஸ் 1 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே உங்களோட கீ சர்வர்ல இருந்தா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபெட்ச் ஆகும். ஓகேவா, ஃபேஸ் 1 ரிலேட்டட் ஃபுல்லாவே உங்களோட கீ சர்வர்ல இருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் ஃபெட்ச் ஆகும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், உங்களோட ஆடிங் டு தட் உங்களோட டிரான்ஸ்ஃபார்ம் செட்டும் அண்ட் ACL இது ரெண்டுமே உங்களோட கீ பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செட் அண்ட் ACL இது எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களோட கீ சர்வர்ல இருந்தா உங்களுக்கு வரும். ஓகேவா, ஸோ நாட் ஒன்லி ஃபேஸ் 1 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் பிளஸ் டிரான்ஸ்ஃபார்ம் செட் ACL இது எல்லாமே உங்களோட கீ சர்வர்ல தான் ஸ்டோர் ஆகும். அந்த கீ சர்வர்ல இருந்து தான் நம்மளோட டிவைஸுக்கு ஃபெட்ச் பண்ணி நம்ம IPsec ஃபார்ம் பண்ணுவோம் நெய்பர்ஷிப் கூட. ஓகேவா, ஸோ ஃபேஸ் 1 ரிலேட்டடா கம்ப்ளீட் ஆகுது. அது கூடவே டிரான்ஸ்ஃபார்ம் செட்டும் ACLும் நீங்க சர்வர்ல தான் ஃபெட்ச் பண்ணுவோம். வாட் அபவுட் ஃபேஸ் 2? ஃபேஸ் 2 எதுக்கு? நம்ம டேட்டாவை செக்யூரா டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் ஃபேஸ் 2. அந்த ஃபேஸ் 2 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பிட்வீன் த பியர்ஸ் ஆர் பிட்வீன் த ரவுட்டர்ஸ், எந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் நீங்க IPsec ஃபார்ம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டு எண்டுக்கு நடுவில் இருக்கும். ஏன்னா டேட்டாவை நம்ம கீ சர்வர்கிட்ட கொடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த ரெண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனும் இப்படி டிராவல் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த 4 ரவுட்டர்ஸ்க்கு நடுவில் தான் இப்போ நீங்க IPsec ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா, இந்த 4 ரவுட்டர்ஸ்மே R1, R2, R3, R4 இந்த 4 ரவுட்டருமே உங்க கீ சர்வரை ரீச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கீ சர்வர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஃபெட்ச் பண்ணிடும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கீ சர்வர்ல இருந்து எடுக்க முடியுமோ அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் அத்தன்டிகேட் பண்ணி எடுத்துரும். எடுத்ததுக்கு அப்புறமா அது எந்தெந்த ரவுட்டர்ஸோட IPsec ஃபார்ம் பண்ண முடியுமோ அது ஃபார்ம் பண்ணும். ஸோ நம்மளோட கான்ஃபிகரேஷன் வைஸ் பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் நம்மளோட ரவுட்டர்ஸ்ல இருக்கும், நம்மளோட கிளைண்ட் ரவுட்டர்ஸ்ல இருக்கும். சர்வர்ல இருந்தா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஃபெட்ச் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதுதான் Get VPNோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ சிம்பிளி இட் கெட்ஸ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த சர்வர். ஒரு சர்வர்ல இருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுது, அதனால தான் அது Get VPN சொல்லுவாங்க. இதோட மெயினான இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா உங்களோட சர்வரோட ரீச்சபிலிட்டி மெயினா இருக்கணும். ஓகே, சர்வரோட ரீச்சபிலிட்டி இல்லைன்னா இதனால இன்ஃபர்மேஷனை ஃபெட்ச் பண்ண முடியாது, இதனால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன்டு த கான்ஃபிகரேஷன். ஸோ இதோட தியரி பேசிக்கா சொல்லணும்னா எவ்வளவுதான், உங்களோட
சர்வர்ல இருந்து தான் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி ஐபிசெக் நெய்பரை ஃபார்ம் பண்ணும். தட்ஸ் இட். ஓகே. பிளஸ் ஒன் மோர் பாயிண்ட் வந்து அது யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் பார்த்தீங்கன்னா GDOIன்னு சொல்லுவாங்க. நம்ம பேசிக்கா என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஐபிசெக் போர்ட் நம்பர் 500 நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம யூஸ் பண்ற ப்ரோட்டோகால் வந்து UDP 500 நம்ம யூஸ் பண்ணுவோம். UDP ப்ரோட்டோகால் ஐ திங்க் இட்ஸ் ISAKMP போர்ட் நம்பர் 500. இதுதான் நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஐபிசெக் பொறுத்த வரைக்கும். பட் இங்க 848 அப்படிங்கிற போர்ட் நம்பரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் GDOI. ஓகேவா? இது எதுக்காக இந்த போர்ட் நம்பர் அடிஷனலா யூஸ் பண்றோம்னா, ஏன்னா நம்ம சர்வர்ல இருந்து ஃபெச் பண்ற ரீசன் பிளஸ் அதே நேரத்துல டிரான்ஸ்ஃபார்ம் செட் ACL இது ரெண்டுமே கீ சர்வர்ல இருந்தா நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. ஸோ அந்த ரீசனுக்காக they need to use a different port number, different protocol. The protocol is normally referred to as GDOI. Okay, all right. So let's get started into the configuration part. So எல்லா ரவுட்டர்ஸும் boot ஆயிடுச்சு. Okay. So let me start with R1. First IP address எல்லாம் கான்ஃபிகர் ஆயிருக்கா அப்படிங்கறத முதல்ல ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். ஓகே. Okay. Show IP interface brief. Server and cloud. ஸோ நான் பேசிக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் ரன் பண்ணியிருக்கேன். இட்ஸ் AUGIP ரவுட்டிங் ப்ரோட்டோகால் மூலமாக எனக்கு ஃபுல் ரீச்சபிலிட்டிக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஃபுல் ரீச்சபிலிட்டி இருந்தால் தான் என்னால் இந்த கீ சர்வர்லேருந்து இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியும். ஸோ ஒரு தடவை எதுக்கும் நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃப்ரம் R2, R3, R4லேருந்து நம்ம செக் பண்ணால் கூட போதும். ஸோ கீ சர்வரோட இந்த ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/0ங்கிற IP ரீச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ கீ சர்வரோட IP என்ன 15.5. 192.168.15.5. Okay, perfect. 192.168, it's 15.5. 192.168.15.5. Okay. So எல்லாமே R1 வழியா தான் பாஸ் ஆகுது. ஸோ ஆப்வியஸா அதுல இருந்து பிங் ஆகணும். இஷ்யூஸ் எதுவும் இருக்காது. ஓகே, கிளியர். ஸோ இப்போ நம்மளோட கான்ஃபிகரேஷன் பார்ட்டுக்குள்ள போயிடுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கீ சர்வரோட கான்ஃபிகரேஷன் பண்ணிடுவோம். கீ சர்வர்ல இப்போ இருக்கேன். ஸோ கீ சர்வர்ல ISAKMP பாலிசி 10. ஸோ நார்மலா நம்ம கான்ஃபிகரேஷன் பேசிக்கா ISAKMP ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம பண்ண போறோம். என்கிரிப்ஷன், readers authentication is pre-share, and hash MD5. Group 2 ISAKMP P0 PGR spot and address வந்து என்னோட what to say I'm giving the IP address of all these physical interfaces. So இந்த physical interface இருக்கக்கூடிய நெட்வொர்க் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 192.168/16 சப்நெட்ல எல்லாமே கவர் ஆயிரும். So I'm giving that. சில உங்களுக்கு வந்து different IP சப்நெட்ல உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா you can check with all subnets. So 0.0.0.0 கூட நீங்க கொடுத்துக்கலாம் which you prefer. Okay. So இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம transform set and ACL இப்போ கிரியேட் பண்ண போறோம். So crypto IPsec transform set, it's tset. ஒரு transform set create பண்றேன். So it's MD5 and 3 disk choose பண்ணிருக்கேன். Okay. So ஒரு transform set create பண்ணியாச்சு. So இப்போ transform setக்கு அப்புறமா ஒரு ACL ஒன்று இப்போ create பண்ணணும். IP access list, or you can only one access list is enough. Okay. List 100 permit IP 10.1.0.0 right to 10.1.0.0
இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்க ஆக்சஸ் லிஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு லூபேக் ஐபி கொடுத்துருப்பேன். இல்ல ரவுட்டர்ஸ் R1 R2 R3 R4 இந்த 4 கிளைண்ட் ரவுட்டர்ஸ், அதாவது ஐபிசெக் எந்தெந்த ரவுட்டர்ஸ்ல ஃபார்ம் பண்ணணுமோ அந்த ரவுட்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு லூபேக் ஐபி. ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு லேண்ட் செக்மெண்ட் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். உங்களோட கம்ப்யூட்டர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்க டிஃப்ரெண்ட் லேண்ட் செக்மெண்ட் ஐபிசெக் ஃபார்ம் பண்ற மாதிரி தான். ஸோ நீங்க இதை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு /16 சப்நெட் 10.1ங்கிறது சேமா இருக்கும். பட் கடைசி 2 சப்நெட் மட்டும் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். 1.1 இங்க 2.2 இங்க வந்து 3.3 இங்க வந்து 4.4. ஸோ அந்த 4 சப்நெட்டும் இங்க கடைசி 2 சப்நெட் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ /16 வச்சு நான் இந்த ஏசிஎல்ல நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இது வரையும் இப்போ நம்மளுக்கு கிளியரா இருக்கு ஆக்சஸ் லிஸ்ட் ஃபார்ம் பண்ணி. சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஐபி நீங்க லூபேக் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க 1.1.1.1 R1ல கிரியேட் பண்ணி R2ல 2.2.2.2 கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா சோர்ஸ் இந்த 1.1.1.1ல இருந்து டெஸ்டினேஷன் 2.2.2.2க்கு ஒரு ரூல் எழுதணும். அதே நேரத்துல ரிவர்ஸ் டிராஃபிக்கும் எழுதணும். 2.2.2.2ல இருந்து 1.1.1.1க்கு ரிவர்ஸ் டிராஃபிக். ஸோ 2 ASL ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் 2 ரூலுமே நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் கீ சர்வர்ல ரெண்டுத்துக்குமே ஒரே சப்நெட்டா இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் இல்லாம நான் டைரக்டா நான் கொடுத்துட்டேன். கிளியர்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் விஷயம், ஐ எம் கோயிங் டு கிரியேட் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு குரூப்புக்குள்ள இப்போ ஆட் பண்ண போறோம். அந்த குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா குரூப். ஸோ இது வந்து ஒரு GDOI குரூப். ஸோ ஜஸ்ட் அ நேம். ஓகேவா? ஸோ இந்த நேம்ல போய் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் இங்க போய் இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி or something. Yeah, identity is there. இதுக்கு ஒரு ஐடென்டிட்டி நம்பர் கொடுக்குறோம். ஸோ ஐடென்டிட்டி நம்பர் இஸ் 1. ஓகே. ஸோ சர்வர் இது லோக்கல்னு கொடுத்தோம்னா இதுதான் கீ சர்வர்னு அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ சர்வர் லோக்கல் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இப்போ என்ன பண்ண போறோம்னா we need to give their address. Okay, first இப்போ நம்ம அட்ரஸ்ன்றது கொடுத்துறோம். ஸோ அட்ரஸ் IPv4. ஸோ வெளியில இருந்து வரவங்க எந்த அட்ரஸை வச்சு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் 15.5 இந்த ஐபியை வச்சு ரீச் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் செக்யூரிட்டி அசோசியேஷன் ஃபார்ம் பண்ண போறோம். செக்யூரிட்டி அசோசியேஷன் இதுல தான் நம்மளோட எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம ஆட் பண்ண போறோம். அதாச்சும் கிளைண்ட் ரவுட்டர்ஸ் எல்லாரும் இந்த ஐடென்டிட்டி அண்ட் இதுல இருக்க இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணி தான் ஐபிசெக் ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ SA IPsec. ஸோ ஐபிசெக்கு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷன். லெட் மீ கிவ் இட் as 5. ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா okay, one second. I haven't created IPsec profile. First match address போட்டுருவோம். match address IPv4. ஸோ இங்க நான் வந்து 100ங்கிற ஒரு ACL கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ACL இங்க நான் மேட்ச் பண்ணிட்டேன். ரெண்டாவது பார்த்தோம்னா இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் இப்போ நான் மேட்ச் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணவே எனக்கு ஞாபகம் இல்லை. ஷோ கிரிப்டோ IPsec profile. No, I haven't created IPsec profile. IPsec profile இன்னும் create பண்ணல. So let me create it. Crypto IPsec profile. இங்க போய் நம்ம கிரியேட் பண்ண டிரான்ஸ்ஃபார்ம் செட்டை இப்போ நம்ம இதுல ஆட் பண்ணணும். கிளியர்? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம அகெயின் போய் நம்ம கிரிப்டோ GDOI அண்ட் வாட் இஸ் தட் குரூப், நம்ம இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணிருக்க குரூப் நேம் என்ன? So what is the group name? Let me make it larger. GDOI group. Okay, இப்போ GDOI groupல போய் இப்போ நான் அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே நம்ம எல்லாத்தையும் பண்ணிருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் forgot about இந்த IPsec ப்ரொஃபைல் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம திருப்பி நம்ம ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இங்க போய் இப்போ நம்ம SA IPsec
server local SA IPsec 5 அதுல போய் இப்போ நான் அப்டேட் பண்றேன். அதுல போய் என்ன அப்டேட் பண்றேன்னு பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன் இப்போ நான் ஆட் பண்ணணும். IPsec Pro. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இப்போ நான் அதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதில் என்ன இருக்கு, இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ கான்ஃபிகரேஷன் வச்சு பார்த்துருவோம். இட் வில் பி செக்ஷன் GDOI. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், GDOI ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கிரிப்டோ GDOIல ஒரு குரூப் நேம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இது சர்வர் லோக்கல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு SA IPsec 5. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்குள்ள போய் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க IPsec ப்ரொஃபைலை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் ஒரு ஏசியில மேப் பண்ணிட்டோம். இந்த சர்வர் வச்சு இதை ரீச் பண்ணு அப்படின்னு மென்ஷன் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த IPsec ப்ரொஃபைல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன். ஸோ இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே, அண்ட் இது நம்மளோட கிரிப்டோ IPsec L2 ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் IPsec ப்ரொஃபைல் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்க TSET. ஸோ இது வந்து உங்களோட பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ நம்மளோட என்டையர் கீ சர்வர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் கம்ப்ளீட்டட். ஓகேவா? கீ சர்வர் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்ல போய் இந்த கீ சர்வர் எப்படி ஃபெச் பண்ணணும் அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் R1க்கு போகிறோம். R1ல போய் கிரிப்டோ ASIC-AMP policy 10 ADAS authentication pre-share hash MD5 root 2 ASIC-AMP key 0 EGR spot address. இங்க நம்ம கொடுக்கக்கூடிய அட்ரஸ் we are unicasting it 192.168.15.5. ஸோ அந்த பர்டிகுலர் சர்வரோட IP நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இதுவரை நம்மளோட கான்ஃபிகரேஷன் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இதை வச்சு தான் இது வந்து கரெக்டான சர்வரோட இன்ஃபர்மேஷன் பார்க்குறோமா இல்லையாங்கிற பேசிக்கான ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா கிரிப்டோ GDOI group. ஸோ இங்க ஒரு குரூப் ஒன்று நம்ம கிரியேட் பண்றோம். we can say this as get VPN group or something. So get VPN group. Okay, so இப்போ இங்க ஒரு group identification இப்போ நம்ம கொடுக்கணும். identity number. ஸோ இந்த நம்பரும் நம்மளோட கீ சர்வர்ல கிரியேட் பண்ணியிருக்க நம்பரும் சேமா இருக்கணும். இந்த நம்பரும் சேமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் அதனால டவுன்லோட் பண்ண முடியாது. ஓகே, ஐடென்டிட்டி நம்பர். ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி நம்பருக்கு அடுத்ததா நம்ம என்ன பண்ணணும், சர்வரை மென்ஷன் பண்ணணும். சர்வர். ஸோ சர்வர் அட்ரஸ். ஓகே, சர்வர் லோக்கல்னு கொடுத்தோம்னா இது கீ சர்வர் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இட்ஸ் நாட் அ கீ சர்வர். நம்ம இந்த சர்வரை நம்ம பாயிண்ட் பண்றோம் 192.168.15.5. ஓகே, இப்போ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு கிரிப்டோ மேப் கிரியேட் பண்றோம். கிரிப்டோ மேப் 10. டோன்ட் ஃபர்கெட் டு மென்ஷன் GDOI. ஏன்னா GDOI தான் இருக்கும். ஸோ இதை நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு என்ன ஒரு நோட்டிபிகேஷன் வருதுன்னா ஒரு வேலிடான சர்வர், சாரி வேலிடான குரூப் நேம் நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நம்ம இப்போ குரூப் நேம் மென்ஷன் பண்ணலாம். செட் குரூப். நம்ம என்ன குரூப் இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், get VPN group. ஓகே, VPN group இங்க மேப் பண்ணிடணும். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் பாஸ்டித்தன் 0/0. நம்ம எந்த இன்டர்ஃபேஸை வச்சு மற்ற ரவுட்டர்ஸ் கூட நம்ம ஃபார்ம் பண்ண போறோம் VPN அப்படியோ அந்த இன்டர்ஃபேஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இன்டர்ஃபேஸ் பாஸ்டித்தன் 0/0 கிரிப்டோ மேப். வாட் இஸ் த நேம் ஆஃப் அ குரூப்? CMap. ஓகே, அவ்வளவுதான். ஸோ தட்ஸ் இட். கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு GM இன்ஸ்டால் பாலிசி சக்ஸஸ் எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக போயிடுச்சா? நம்ம இங்கே ACL எதுவும் போடல, IPsec ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் எதுவும் பண்ணல. நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா
section crypto. Let me make it larger. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்க கான்ஃபிகரேஷன் இதுதான். ஸோ இதில் நம்ம கிளியராக இப்போ நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், சர்வரோட ஐடென்டிஃபிகேஷனும் சர்வரோட ஐபி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் சி மேப்ல, சாரி இட்ஸ் கிரிப்டோ மேப், இந்த கிரிப்டோ மேப்ல போய் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த இன்ஃபர்மேஷனுக்கு இந்த கிரிப்டோ மேப்போட ஐடென்டிஃபிகேஷனை மேப் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை போய் ஒரு இன்டர்ஃபேஸ்ல மேப் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் டேட்டா என்கிரிப்ஷன் டிரான்ஸ்ஃபார்ம் செட் என்ன யூஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியல, என்ன ஏசிஎல், ஸோ எது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எதுவுமே நம்ம கொடுக்கல. பட் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கீ சர்வர்ல இருந்து நம்மளுக்கு ஃபெட்ச் ஆகணும். ஸோ ஃபெட்ச் ஆயிடுச்சா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஷோ கிரிப்டோ ஐபிசெக் எஸ்ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளுக்கு கீ சர்வர்ல வந்துருச்சு. போர்ட் நம்பர் 848 சி. ஸோ எல்லா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அழகா வந்துருச்சு. கிரிப்டோ ஐஎஸ்ஏ கேஎம்பி எஸ்ஏ கொடுத்தோம்னா ஸோ இதான் நம்மளோட சோர்ஸ் அண்ட் இதுதான் நம்மளோட கீ சர்வர், அதான் டெஸ்டினேஷனா இருக்கு. ஸோ இட்ஸ் இன் ஆக்டிவ், இட்ஸ் ஐடியல். ஐடியல்னா இட்ஸ் வெரி குட். ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ R1 ரிலேட்டடா நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு, பர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. இப்போ R1ல இருந்து R2 ஓட லூபேக் ஐபியை பிங் பண்ணா பிங் ஆகுமான்னு பார்த்தா பிங் ஆகாது. ஏன்னா one end is encrypted and other end is not encrypted. So source 10.1.1.1 பிங் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபெயிலியர் தான் வரும். ஓகே, ஷோ கிரிப்டோ IPsec SA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 பேக்கெட்ஸ் என்கிரிப்ட் ஆகி போயிருக்கு. பட் ஆனால் டீக்ரிப்ட் எதுவுமே ஆகல. ஓகே, ஸோ த ரீசன் இஸ் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு எதுவுமே வரல. ஓகே, ஸோ லெட் மீ காப்பி திஸ் என்டையர் கான்ஃபிக். ஸோ இதில் நம்ம எந்த ஒரு சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை இன்னொரு ரெண்டுக்கு போகிறதுக்கு. R2ல போய் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே ஃபெச் பண்ணுறோம். வாட் இஸ் இட்? So let me make a note it in Notepad and interface fast ethernet 0/0. Okay, so இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் R1ல இருந்து R2 ரீச் ஆகுதா அப்படின்னு. நம்மளுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பேக்கெட்ஸை பார்த்தாலும் ஸோ இப்போ வந்து 10 பேக்கெட் போயிருக்கு, அதில் 5 பேக்கெட் இப்போ டீகேப்சுலேட் ஆயிருக்கு. ஓகே, கிளியர். பட் நம்மளோட R3க்கும் R4க்கும் சேம் சார்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இப்போ நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ லெட் மீ காப்பி திஸ் இன்ஃபர்மேஷன். R4லையும் போய் இதே கான்ஃபிகரேஷன் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு R1, R2, R3, R4 எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரீச்சபிலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் R3லேருந்து R4க்கு பிங் பண்ணி பார்க்குறேன். பிங் 10.4.4.4 சாரி 10.1.4.4 with a source of 10.1.3.3. Show crypto IPsec SA include பார்த்தாலும் நம்மளுக்கு எல்லா பேக்கெட்ஸும் என்கேப்சுலேட் அண்ட் டீகேப்சுலேட் ஆயிருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த 3892 இந்த 3892 தான் உங்களுக்கு எங்கே நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு இருக்கும். இதில் ஷோ கிரிப்டோ IPsec SA. ஓகே, 3892. ஸோ விச் சேஸ் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக உங்களோட கீஸ் ஜென்ரேட் ஆகாமல் எல்லாமே உங்கள் சர்வர்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய கீஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேம் கீஸ் தான் இருக்கும். சர்வர்ல தான் இந்த ரிலேட்டட் எல்லா இன்ஃபர்மேஷனும் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வருது. ஓகே, ஸோ இதுதான் கெட் VPNங்கிறது. உங்களுக்கு கெட் VPN ரிலேட்டடா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே உங்க சர்வர்ல தான் இருக்கும். நீங்க பேசிக்கா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கான்ஃபிகர் பண்ணிட்டு இது எல்லாமே நீங்க உங்களோட சர்வர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன கீ டிவைசஸ்லாம் நம்ம கூட இருக்குன்னு செக் பண்ணோம்னா show crypto
GDOI think so it's KS members. Okay, so இப்போ பார்த்தோம்னா show crypto GDOI KS members இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் இருக்கக்கூடிய எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் நம்ம கூட இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 16.1 ஐபிலேருந்து வந்திருக்கு, 26.2, 36.3 and 46.4. ஸோ 4 ரவுட்டர்ஸும் நம்மள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷனை வாங்கியிருக்கு. ஸோ அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே தெரிய வருது. கிளியர்? ஸோ திஸ் இஸ் வாட் கெட் விபிஎன் பேசிக்காக அந்த நேம் இண்டிகேட் பண்ணுற மாதிரி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் இது கெட் பண்ணும், டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு ஐபி செக்கை ஃபார்ம் பண்ணுது. தட்ஸ் இட். ஓகே, தேங்க்யூ.